ஹாய்ங்க. ஆ, நான் சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ண குடுக்கும்போது நெக் டிசைன் கேட்குறாங்க. ஸோ டெய்லர் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வி நெக் வேணும்னு சொல்றீங்க. பேக் நெக் என்ன வேணும்னா, லோ நெக்கா வேணும்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ வி நெக்கா நீங்க வந்து ஃப்ரண்ட்ல வைக்கும்போது, பேக் நெக்கும் வந்து லோவா வச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஷோல்டர் ஃபால் வந்து கண்டிப்பா வருங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான டெய்லரா இருந்தாலும் அந்த இடத்துல ஷோல்டர் ஃபாலுங்கிறது வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? டெய்லர்ஸ தான் திட்டுவீங்க. ஆனா எப்பயுமே வந்து வி நெக்கோட நம்ம ஹை நெக் தான் காம்பினேட் பண்ணி வைக்கணும். அப்படி காம்பினேட் பண்ணி வைக்கும்போது தான் அந்த இடத்துல ஷோல்டர் ஃபாலுங்கிறது வராது. இது வந்து ஒரு பேசிக்கான ரூல். ஓகேங்களா? வி நெக்ல நம்ம காலர் நெக்கோ இல்லை ஹை நெக்கோ நீங்கள் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு ஷோல்டர் ஃபாலுங்கிறது வராது. இல்லை எனக்கு லோ நெக்கு தான் வேணும், எனக்கு ஓப்பன் வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நாட் வந்து நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷோல்டர் ஃபாலுங்கிறது வராது வி நெக்குக்கு. அப்படி இல்லைன்னா ஹால்டர் நெக் மாதிரி வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு போட் நெக் மாதிரி கூட நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போட் நெக்கை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் வந்து இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள்.